வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க சிஸ்டம்ஸ். இந்த சிஸ்டம் லீனியராக, டைனமிக்காக, காசலாக, டைம் வேரியண்ட்டான நம்ம டிட்டர்மைன் பண்ணி சொல்லணும். டிட்டர்மைன் வெதர் த ஃபாலோவிங் சிஸ்டம்ஸ் ஆர் லீனியர், டைனமிக், காசல், டைம் வேரியண்ட். ஸோ 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y1 of t இதுதான் அவுட்புட். y1 of t ஈக்குவல் டு 2 இன்புட்ஸ் ஆட் பண்ணுறாங்க, x of t minus 3 ப்ளஸ் x of 3 minus t. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது லீனியராக நான் லீனியர்னு செக் பண்ணணும். இது ஒரு லீனியர் சிஸ்டம். ஏன் லீனியர்னா இது ஒரு இன்புட், இது ஒரு இன்புட். ஸோ 2 இன்புட்டை சிம்பிளாக ஆட் பண்ணுறதுனால இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது டைனமிக், ஸ்டாட்டிக்காக டைனமிக்கான்னு பார்க்கணும். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட் என்ன இருக்குங்க, t minus 3 இருக்குது. இதில் 3 minus t இருக்குது. ஓகேங்களா? அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் இன்புட். சரி, இப்போது t minus 3 என்னது, பாஸ்ட். 3 minus tனா ஃபியூச்சர். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீக்கு 1ன்னு கொடுத்து பாருங்களேன், 1 minus 3 வரும், நெகட்டிவ் ஆன்சர் வரும். ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸ். இப்போ இதுவே 3 minus 1 கொடுத்து பாருங்கள், 2 பாசிட்டிவ் வேல்யூஸ். ஸோ ஃபியூச்சர். ஸோ இந்த மாதிரி பாஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ்லாம் வந்துடுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டைனமிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நான் காசல். எப்போ இந்த x into 3 minus t, அதாவது ஒரு ஃபியூச்சர் ஷிஃப்டிங், டைம் ஷிஃப்டிங்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபியூச்சர் வந்துட்டாலே கண்டிப்பாக அது நான் காசல். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஆஃப் 3 minus t ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இது நம்ம நான் காசல் சிஸ்டம்னு சொல்கிறோம். டைம் வேரியண்ட். இதில் டைம் ஃபேக்டர் ஆல்ட்ரு ஆகும். இதில் எக்ஸ் ஆஃப் 3 minus tயில் இந்த எக்ஸ் ஆஃப் 3 minus t என்ன பண்ணும், டைம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ டைம் ஃபேக்டர் இதில் இருக்கிறதுனால இது டைம் வேரியண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ வேரி ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வந்துகிட்டே இருக்கும். இதில் ஃபுல் அவுட்புட். ஸோ இதான் லீனியர், சிம்பிளாக 2 இன்புட் ஆட் பண்ணுறோம். ஏன் டைனமிக், ஏன்னா இதில் பாஸ்ட்டும் ப்ரெசண்ட், பாஸ்ட்டும் ஃபியூச்சர் இன்புட்டும் இருக்கிறதுனால டைனமிக். ஸோ நான் காசலில் இந்த டேர்ம் இருக்கிறதுனால நான் காசல். ஓகேங்களா? அது மட்டும் டைம் வேரியண்ட் எது, இதில் தான் இந்த டைம் ஃபேக்டர் ஆல்ட்ரு ஆகும். ஓகேங்களா? ஸோ இதனால் நம்மளுக்கு இது லீனியர், டைனமிக், நான் காசல், டைம் வேரியண்ட். ஸோ நீங்கள் போக போக எக்ஸாம்பிள் போட உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருப்பாரு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், y2 of t equal to derivative of x of t by dt. அதாவது இங்கே ஒரு டிஃப்ரென்சியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்சியேஷன் என்ன பண்ணணும், ஸோ இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். ஏன் லீனியர்னா இதில் டிஃப்ரென்சியேஷன் பாருங்கள், d by dt. ஸோ எதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், x of t. ஸோ x of t டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஒரு லீனியர். இதுவே ஸ்கொயர் வந்துச்சுன்னா குவாட்ராட்டிக், இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் டிஃப்ரென்சியேஷன் லீனியராக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது டைனமிக். ஏன் டைனமிக்னு, எப்போல்லாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அதெல்லாமே டைனமிக் தான். ஏன்னா நம்ம இங்கே ஒரு ஃபேக்டரை கொடுத்துருவாங்க, இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு புது வேல்யூ கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால் டிஃப்ரென்சியேஷன் எப்பயுமே டைனமிக் தான். ஓகேங்களா? ஸோ இது காசல். சின்ஸ் த டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ப்ரெசன்ட் இன்புட் இஸ் டேக்கன். அதாவது எக்ஸ் ஆஃப் டீயை வச்சு தானே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், ஒரு ப்ரெசன்ட் இன்புட் வச்சு தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் ஒரு வாட்டி. ஸோ இது ஒரு காசல். இதுவே ப்ரீவியஸில் பாருங்கள், நான் காசல் ஏன் போட்டிருக்கோன்னா இதில் இந்த ஃபியூச்சர் வந்துட்டாலே நான் காசல். ஸோ ப்ரெசண்ட் மட்டும் வந்தாலே அது காசல். ஓகேங்களா? ஸோ இது டைனமிக், காசல். நெக்ஸ்ட் டைம் இன்வேரியண்ட். சின்ஸ் த அவுட்புட் டஸ் நாட் சேஞ்ச் வித் டி. ஸோ டீனாலே சேஞ்ச் ஆகாது, ஒன்லி டிஃப்ரென்ஷியேட் தான் ஆகுமோ தவிர சேஞ்ச் ஆகிட்டு போகுது ஒன்ஸ், ஒரு வாட்டி தான். ஸோ அதனால் டைம் வேரி ஆகாது. ஸோ டைம் இன்வேரியண்ட். நெக்ஸ்ட் தேர்டு சிஸ்டம் பார்க்கலாம். y1 of n is equal to n into x of n plus b into x square of n. ஸோ இது லீனியராக நான் லீனியராக பார்க்கணும். இதில் x of n இருக்குது, x square of n இருக்குது. ஸோ பவர் 2 வந்துடுச்சு. ஸோ கண்டிப்பாக என்னது இது ஒரு நான் லீனியர். ஓகேங்களா? லீனியர் கிடையாது. ஸோ ஏன்னா இதில் குவாட்ராட்டிக் ஃபார்ம்லாம் வந்ததுனால நம்ம இது லீனியர்னு சொல்ல முடியாது, நான் லீனியர். ஸோ சின்ஸ் x square of n மேக்ஸ் த ஈக்குவேஷன் நான் லீனியர். நெக்ஸ்ட்
ஸ்டாட்டிக் காசல். ஏன் ஸ்டாட்டிக் காசல் சொல்கிறோம்னா அவுட்புட் டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ரெசன்ட் இன்புட் ஒன்லி. அதாவது எக்ஸ் ஆஃப் என்னு எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் என் அதாவது இதை ஸ்கொயர் பண்ணால் தானே அப்படியே வரப்போகுது. ஸோ இதில் இருக்கிற இன்புட்டை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ அதனால் ப்ரெசன்ட் இன்புட் தான் இதில் இருக்கிறதுனால ஸோ எப்போல்லாம் ப்ரெசன்ட் இன்புட் வருதோ அது ஸ்டாட்டிக்கு காசல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைம் வேரியண்ட்டாக இன்வேரியண்ட்டாக பார்க்க போகிறோம். இதில் வந்து டைம் வேரியண்ட். சின்ஸ் த அவுட்புட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் ஃபேக்டர் என். இங்கே பாருங்கள் டைம் வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ n1 வந்தால் அதுக்கு ஒரு வேல்யூ, n2 வந்தால் அதுக்கு ஒரு வேல்யூ, n3 வந்து அதுக்கு ஒரு வேல்யூ. ஸோ வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ டைம் வேரியண்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் சிஸ்டம் y2 of n is equal to e1 of x of n minus 1. நார்மலாக ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதணும்னா xeனா ஈவன். ஸோ ஈவன் ஃபங்க்ஷன் ஆஃப் x of n is equal to x of n plus x of minus n divided by 2. அதாவது பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி வரது தான் ஒரு ஈவன் ஃபங்க்ஷனுக்கான ரூல். இப்போ இதை அப்படியே நான் மாற்ற போகிறேன் அந்த ரூலை. ஸோ y2 of n is equal to இது எப்படி எழுதலாம் x ஈவன் ஃபங்க்ஷன் ஆஃப் n minus 1 இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதிக்கிறேன். சரி, இப்போ இதை அப்படியே நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இதை இங்கே என்ன இருக்கீங்க x of n. ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டேர்ம் இதை எடுத்து அப்படியே எழுதணும். ப்ளஸ் அடுத்த இருக்குது நெகட்டிவ் டேர்ம். ஸோ இதை நெகட்டிவ் டேர்மாக மாற்றி எழுதணும். ஸோ x ஆஃப் ப்ளஸுக்கு இடத்துல மைனஸ் போடணும், மைனஸ் என். அதாவது இது மைனஸ் போட்டு இதை எடுத்து எழுதிக்கங்க. அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் n அப்படியே எழுதணும், மொத்தமாக என்ன இருக்கோ அப்படியே எழுதணும். நெக்ஸ்ட் இருக்குது மைனஸ் என். அப்போது இதை வந்து எழுதிட்டு அதில் மைனஸ் இன்க்ளூட் பண்ணணும். டிவைடட் பை 2. நெக்ஸ்ட் இப்போ பிரித்து எழுதுறோம் 1/2 x ஆஃப் n minus 1 ப்ளஸ் அகைன் 1/2 x ஆஃப் மைனஸ் என்ன வரும் மைனஸ் என். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஸோ இந்த மாதிரி இது ரெண்டாக பிரித்தாச்சு. இது ஒரு டேர்ம், நெக்ஸ்ட்டு இது ஒரு டேர்ம். இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து எழுதியாச்சு. இதை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து லீனியர். ஏன்னா இதில் வந்து என்ன இல்லை, சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து எந்த ஸ்கொயர் டேர்மும் இல்லை. சிம்பிளாக ரெண்டு இன்புட்டை ஆட் பண்ணுறோம். எக்ஸ் ஆஃப் n minus 1 இன்புட்டையும் எக்ஸ் ஆஃப் 1 minus n இன்புட்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு லீனியர். இது வந்து டைனமிக். நீங்கள் இப்போ பார்த்துட்ருப்பீங்க. output depends upon past and future input. x of n minus 1. ஸோ இது past. x of 1 minus n இது வந்து future. ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அதே மாதிரி. ஸோ பாஸ்ட் ஃபியூச்சர் இருந்தாலும் அந்த கண்டிப்பாக அந்த சிஸ்டம் வந்து என்னது ஒரு டைனமிக் சிஸ்டம். நான் காசல். எப்போல்லாம் வந்து இந்த 1 மைனஸ் பக்கத்தில் அந்த n வேல்யூ tn இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா, அதாவது இந்த ஃபியூச்சர் வேல்யூ வந்துட்டாலே கண்டிப்பாக அது என்னது ஒரு நான் காசல். டைம் வேரியண்ட். ஏன்னா சின்ஸ் த டைம் ஃபேக்டர் இஸ் ஆல்டர்ட் இன் எக்ஸ் ஆஃப் 1 minus n. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் வேல்யூஸ். ஸோ அதனால் நம்மளுக்கு டைம் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ n = 1 வந்தால் ஒரு வேல்யூ, 2 வந்தால் ஒரு வேல்யூ, 3 வந்து இதுமாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஸோ டைம் வேரியண்ட். ஸோ இப்படி தான் வந்து கொடுத்துருக்கிற சிஸ்டம்க்கு லீனியராக நான் லீனியராக, ஸ்டாட்டிக்காக டைனமிக்காக, காசலாக நான் காசலாக, டைம் வேரியண்ட்டாக இன்வேரியண்ட்டானு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.